இடையூறு வருது இடையூறு வருதுன்றீங்க. அது யார் தான் இடையூறு பண்றா, என்ன இடையூறு பண்றாங்க? அதான் இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னா அதை பத்தி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுதான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை. இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும்னா மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாம தவிர்த்துக்கிறதும் ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது இப்போ மேம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்கு. இப்போ உங்க லைஃப்ல உங்களுடைய வேலையில அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில சொல்றதுக்கான காரணம் என்னன்னா என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்றதுக்கு அது மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியா இருக்குது. இவ்வளவு மைக் இருக்கு, அழகா 4-5 பேரை சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போலாம். இது அதுக்கான காரணம் இல்லை. அதுவே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கோம்ன்ற சொல்றதுதான். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்து அவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது மட்டும். அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்குது. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்கு.